செய்திகள். புதுச்சேரி அரசு பத்திரப்பதிவு துறையில் நடைபெறும் ஊழல், போலி பத்திரங்கள் பதிவு செய்தல் இவைகளை கண்டித்தும், மாவட்ட பதிவாளரை கண்டித்தும் சாரம் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடந்தது. புதுச்சேரி பிஜேபியின் அமைப்பு தேர்தல் நிறைவடைந்த நிலையில் 25 தொகுதிகளுக்கு தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். அவர்களுக்கு பாஜக தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு சாலைகளை 70 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பத்திரப்பதிவு துறையில் நடைபெறும் ஊழல், போலி பத்திரங்கள் பதிவு செய்தல் இவைகளை கண்டித்தும், மாவட்ட பதிவாளரை கண்டித்தும் சாரம் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடந்தது. புதுச்சேரி நகராட்சி முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் வசிக்கும் விதவை தாயின் மகன்களான அஸ்வின் சுந்தர் மற்றும் அனுராஜ் அவர்களின் சுமார் 5 கோடி மதிப்பிலான சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் அரசியல் பலம் கொண்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் துணையோடு பத்திரப்பதிவு செய்து அந்த சொத்தை அபகரிப்பு செய்ய முயன்று வருகின்றனர். இதில் ஒரு கட்டமாக அபகரிப்பாளர்கள் சொத்துக்கு உடையவர்களிடமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த சொத்து சம்பந்தமாக பேச வேண்டும், இந்த சொத்தை நாங்கள் பத்திரப்பதிவு செய்துவிட்டோம், இது பற்றி பேச வேண்டும், நீங்கள் எங்களை சந்தித்து பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று பேரம் பேசுவது போல் மிரட்டி இருக்கிறார்கள். இதற்கான தொலைபேசி ஆடியோ உரையாடல் ஆதாரம் உள்ளது. மேற்கொண்ட சொத்தை அபகரிப்பாளர்கள் பத்திரப்பதிவு செய்திருப்பதை அறிந்த சொத்துக்கு உடையவர்கள் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட சார் பதிவாளரை நேரில் சந்தித்து எங்கள் சொத்தை எப்படி மற்றவர்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தீர்கள், சொத்து கடைசியாக யார் பெயரில் இருக்கிறது என்று கூட பார்க்காமல் எப்படி போலியாக பத்திரப்பதிவு செய்கிறீர்கள், வில்லங்க சான்றை பரிசீலித்து பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், சொத்து கடைசியாக யார் பெயரில் இருக்கிறது என்று சார் பதிவாளரிடம் கேட்டிருக்கிறார்கள். எதற்கும் பதில் கூற முடியாமல் திணறிய சார் பதிவாளர் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் நிலையில் சொத்தின் உரிமையாளர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். சார் பதிவாளர் செயல் பற்றி மாவட்ட பதிவாளரின் 28/11/2024 அன்று சொத்தின் உரிமையாளர் புகார் மனு அளித்து இருக்கிறார். அவர் இதற்கு அலட்சியமாக பதில் கூறியதுடன் புகாரை பெற தாமதப்படுத்தியிருக்கிறார். இதிலிருந்தே தெரிகிறது, இந்த சொத்தை அபகரிப்ப அரசியல் பலம் மிக்கவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் மற்றும் பதிவுத்துறை அதிகாரிகள் கூட்டு முயற்சியால் பத்திரப்பதிவு நடைபெற்றிருக்கிறது என்பது. தற்போது புதுச்சேரி பத்திரப்பதிவு துறைக்கு மாவட்ட பதிவாளராக இருப்பவர் பெயரில் பல புகார்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவர் பல முறைகேடான செயல்களில் ஈடுபட்டு லஞ்சம் பெறுவதில் குறியாக இருக்கிறார். இவர் பொறுப்புக்கு வந்ததில் இருந்து பத்திரப்பதிவு துறையில் பல போலி பத்திரங்கள் பதியப்பட்டதாக தகவல் வெளிவருகிறது. இறந்தவர்கள் பெயரில் உள்ள சொத்துக்களையும் வெளிநாட்டில் வசிப்பவர்களின் பூர்வக சொத்துக்களையும் குறிவைத்து அபகரிக்கும் செயலில் ஈடுபடுபவர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை துணை போகிக் கொண்டு இருக்கிறது என்பது. உதாரணத்திற்கு, அதிமுக கட்சியின் மகளிரணி துணை செயலாளராக இருந்த பிரியா என்பவர் கடந்த 2001ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். இவரது பல கோடி ரூபாய் சொத்தை போலி ஆவணம் மூலம் அபகரித்து இருக்கிறார்கள். இது பற்றி அறிந்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் பாலமுருகன் என்பவர் தலைமை அதிகாரியான மாவட்ட பதிவாளரிடம் தெரியப்படுத்தி அபகரிப்பு செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புகார் மனு அளித்து இருக்கிறார். அந்த புகாரை கண்டுகொள்ளாமல் போலி பத்திரம் பதிவு செய்தவர்கள் துணை போய் இருக்கிறார்கள். மாவட்ட பதிவாளர் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் புகார் அளித்த பிறகு சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாவட்ட பதிவாளர் பத்திரப்பதிவுத்துறையில் இருப்பது வெட்கக்கேடானதாகும், வேதனைக்குரியதாகும். இவர் ஏற்கனவே பணிபுரிந்த இடங்களில் செய்த முறைகேடுகளையும் தற்போது இவர் வகிக்கும் பதவிகளுக்கான சட்டப்பேரவை செயலர், சபாநாயகர், தனி செயலர் மற்றும் மாவட்ட பதிவாளர் ஆகிய பதவிகளில் இருந்து கொண்டு இவர் இதுவரை செய்த முறைகேடுகளை விசாரிக்க ஏதுவாக IAS அதிகாரிகளின் தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டுமென கவர்னரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி பிஜேபியின் அமைப்பு தேர்தல் நிறைவடைந்த நிலையில் 25 தொகுதிகளுக்கு தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். அவர்களுக்கு பாஜக தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை மாநில பாரதிய பாஜகவிற்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய அமைப்பு தேர்தல் நடந்து வருகிறது. தேர்தல் பொறுப்பாளராக வானதி சீனிவாசன் எம்எல்ஏ நியமிக்கப்பட்டு அவர் புதுவை வந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் நிறைவடைந்த நிலையில் முதல் கட்டமாக 25 தொகுதிக்கு தேர்வு செய்யப்பட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டனர். தேர்தல் நடத்தும் அதிகாரியான அகிலன் நேற்று பெயரை வெளியிட்டார். அதன்படி மண்ணாடிப்பட்டு தலைவராக அனுஷா நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் திருபுவனை அம்பரீஷ், ஊசுடு முரளி, மங்களம் சபரி கிருஷ்ணன், வில்லியனூர் சுந்தர், உழவர்கரை கோவிந்தராஜ், கதிர்காமம் தினேஷ், இந்திரா நகர் அருள்ஜோதி, தட்டாஞ்சாவடி கவிதா, காமராஜர் நகர் கோகுல கிருஷ்ணன், காலாப்பட்டு அசோக்குமார், முத்தியால்பேட்டை திருவேங்கடம், ராஜ்பவன் முருகன், உப்பளம் ஜெயப்பிரிய தர்ஷினி, உருளையன்பேட்டை சக்திவேல், முதலியார்பேட்டை புவனேஸ்வரி, அரியாங்குப்பம் வசந்தராஜா, மணவெளி பிரகாஷ் என்கின்ற லட்சுமிகாந்தன், நெட்டப்பாக்கம் சக்திவேல், பாகூர் விநாயக பாபு, மாகே பிரபுகுமார், ஞானம் கனகவேல் வெங்கடசுவாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு பாஜகவின் மாநில தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். முன்னதாக அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டிய அவரது ஆதரவாளர்கள் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். தொடர்ந்து முத்தியால்பேட்டையில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், தொகுதி பிரமுகர்கள் என அனைவரும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் பிரபாகரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 7 எளிய மக்கள் 10 பேருக்கு தள்ளு வண்டியும், தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தொகுதி முழுவதும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு சாலைகளை 70 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெகதாம்பாள் தோட்டம் தெரு, சொக்கநாத படையாச்சி வீதி, அப்பாவு நாயக்கர் வீதி மற்றும் வாரக்காரர் வீதிகளுக்கு சுமார் 70 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் திரு சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் திரு ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில ஊர்காவல் படை தேர்வு நீதிமன்ற உத்தரவை அவமதித்த புதுச்சேரி அரசு அதிகாரிகளுக்கு எதிராக மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதி அரசர் ஆனந்த வெங்கடேசன் சம்பந்தப்பட்ட புதுச்சேரி துறை அதிகாரிகளை கைது செய்து மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்க புதுச்சேரி டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த ஊர்காவல் படைத்தேர்வில் அறிவிக்கப்பட்ட
அறிவிப்பாணையில் உள்ளது போல பாடமுறைகளில் இருந்து கேள்வித்தாள்கள் கேட்கப்படாததால் ஏமாற்றமடைந்த தேர்வாளர்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு வழிகாட்டுதலின் அடிப்படையில் 54 பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். தொடரப்பட்ட வழக்கில் நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் அளித்த தீர்ப்பை அவமதித்த புதுச்சேரி மாநில நிர்வாக பணியாளர் சீர்திருத்தத்துறை செயலர் பங்கஜ் குமார் ஜா, காவலர் தலைவர் அஜித்குமார் சிங்லா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் மற்றும் காவல் தலைமை காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் உள்ளிட்டோரை கைது செய்து வருகின்ற 24/1/2025 அன்று மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் மதியம் 2:15 மணிக்கு ஒப்படைக்க புதுச்சேரி மாநில காவல் டிஜிபிக்கு அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ஊர்காவல் படை தேர்வை எதிர்த்து பொன்மனச்செம்மல் மற்றும் சிலர் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பின் துணையோடு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு கடந்த 25/9/2024 அன்று நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களால் அனுமதிக்கப்பட்டு மனுதாரர்களுக்கு 10 நாட்களில் வேலை வழங்க வேண்டும் என்று ஒரு இறுதி உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதுவரை அந்த உத்தரவை அமல்படுத்தாத நிலையிலே அவர்கள் கடந்த 29/10/24 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அதிகாரிகள் மீது, குறிப்பாக சீர்திருத்த பணியாளர் மற்றும் சீர்திருத்த துறை செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவர் மற்றும் முதுநிலை கண்காணிப்பாளர் மற்றும் தலைமையிடத்து கண்காணிப்பாளர் மற்றும் தனி அலுவலர் புதுச்சேரி காவல்துறை ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்து இன்று இறுதி விசாரணைக்கு வந்தது. இன்று விசாரணையின் போது அரசு தரப்பிலே அரசு வழக்கறிஞர் ஆஜராகவில்லை. ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி அதிகாரிகள் வீடியோ கான்பரன்சிங்கில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லியும் இன்று அதிகாரிகளும் ஆஜராகவில்லை, அரசு வழக்கறிஞரும் ஆஜராகவில்லை. எனவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாணையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நீதியரசர் அவர்கள் இன்று பிணையில் வரக்கூடிய ஒரு வாரண்டை பிறப்பித்தார். புதுச்சேரி டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் கைது செய்து வருகின்ற 24/1/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே அவர்களை ஆஜர்படுத்த வேண்டும் என்று இன்று வாரண்ட் பிறப்பித்து கண்டெம்ட் வழக்கிலே இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியினுடைய வரலாற்றிலே இத்தனை அதிகாரிகளை, அதுவும் கைது வாரண்ட் நீதிமன்றம் பிறப்பித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த நீதிமன்ற வழக்கிலே கைது வாரண்டை பிறப்பித்த நீதியரசர் திரு ஆனந்த வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிகாரிகள் எவ்வளவு பலம் பெற்றவர்களாக இருந்தாலும் நீதிமன்றம் அவர்களுக்கு மேலானது, நீதி மேலானது, சட்டம் மேலானது என்ற ஒரு அடிப்படையில் இந்த நீதிமன்ற தீர்ப்பு இன்று வழங்கியிருப்பது வழக்காடிகள் மத்தியிலே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. கவிஞர் முனைவர் மோமா சச்சிதானந்தம் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் அறிவுச்சூரியன் அயோத்திதாச பண்டிதர் விருது.
2023ஆம் ஆண்டின் தமிழ்நாடு அரசின் அறிவுச்சூரியன் அயோத்திதாச பண்டிதர் விருதை முத்தியால்பேட்டை PMஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் தமிழ் விரிவுரையாளர் கவிஞர் முனைவர் மூமா சச்சினானந்தம் அவர்கள் சென்னையில் ரூபாய் 2 லட்சம் பொற்கிழையும் தங்கப் பதக்கமும் பெற்றுள்ளார். 2015ஆம் ஆண்டின் மத்திய அரசு பாரத் சேவக் சம்ராஜ் வழங்கிய சிறந்த கவிஞர் விருதினையும் பெற்றுள்ளார். கவிஞர் தமிழ் மொழியின் இலக்கிய பேரவையின் நிறுவனராக செயலாற்றி வருகிறார். விடுதலை கலை இயக்கிய பேரவையின் மாநில செயலாளராக பணியாற்றி வருகிறார். பல்வேறு கவிதை நூல்கள், கட்டுரை நூல்கள் படைத்துள்ளார். கவியரங்கம், பட்டிமன்றம், உரையரங்கம், இசையரங்கம், நாடகம், பன்முகத்திறன் கொண்டவர். 2010ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமையில் கவிஞர் தமிழ்மொழியின் வீராய காவியத்தை பற்றி கட்டுரை வாசித்தவர் என்பது சிறப்பாகும். எழுச்சி கவிஞர், கவிஞர் தமிழொலி விருது, செந்தமிழ் செம்மல் விருது, கவிச்சுடர் விருது, இலக்கிய விருது, பாவேந்தர் பற்றாளர் விருது மற்றும் பல விருதுகளை பெற்றுள்ளார். வாய்க்கால் அமைக்கும் பணியை உப்பளம் தொகுதி அனிபால் கென்னடி திமுக MLA ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட வம்பாக்கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை, சோனம்பாளையம் மின்துறை அலுவலகத்தில் இருந்து திப்புராயப்பேட்டை சுடுகாடு வரை சாலை இருபுறமும் எல்வடிவ வாய்க்கால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கீழ் நகராட்சி மூலம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் மற்றும் இளநிலை பொறியாளர் சண்முகம் ஆகியோருடன் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலைகளை பேட்ச் ஒர்க் செய்து கொடுக்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக் கொண்டதன் பெயரில் அதையும் அதிகாரிகள் செய்து கொடுத்தார்கள். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், பிராக்லின், தினேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். கல்வித்துறை வளாகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தலைமை தேவபொழிலன் முதன்மை செயலாளர், முன்னிலையாக அமுதவன், தமிழ்மாறன், முன்னவன், நந்தன், அரிமா தமிழன், ஆதவன், சுடர்வளவன், கார்முகிலன், எழில்மாறன் கலந்து கொண்டனர். கண்டன உரையை பொதினி வளவன் தலையாரி செய்திருந்தனர். சிறப்புரையை ஆதிமொழி அவர்கள் மாநில துணை செயலாளர் கருத்தியல் பரப்பு செய்திருந்தார். மேலும் இதில் தமிழ்வாணன், தமிழ்வளவன், திருக்குமரன், லக்ஷ்மி, ஐயா சக்தி சிவம், சச்சினானந்தம், முரளிதரன், செந்தில், தமிழ்வாணன், கார்த்திகேயன், தமிழ்ச்செல்வன், மகிழ்வரசு ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இதில் தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நன்றி உரையை ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு பத்திரப்பதிவு துறையில் நடைபெறும் ஊழல், போலி பத்திரங்கள் பதிவு செய்தல் இவைகளை கண்டித்தும் மாவட்ட பதிவாளரை கண்டித்தும் சாரம் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடந்தது. புதுச்சேரி பிஜேபியின் அமைப்பு தேர்தல் நிறைவடைந்த நிலையில் 25 தொகுதிகளுக்கு தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். அவர்களுக்கு பாஜக தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு சாலைகளை 70 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார்.